சாலடஸ் வீடியோவில் வந்து தப்பி தவறி ஈகிள் கேமர்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி புதுச்சேரி ஆக்சுவலி அது யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால கேலக்ஸ் தமிழ் கேமிங் தான் வச்சுருப்பேன். ஸோ இது மாதிரி அந்த நேம் விட்டுருங்க. நம்ம நேம் வந்து கேலக்ஸி தமிழ் கேமிங் 11 A11னா என்னோட மந்த்து 11, அதாவது 2010-11. சரி வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ மிஷின் முடிக்க போகிறோம், ஓகேவா? அதாவது டாமி வந்து ஒரு 3-4 பேருக்கு அடிமை. இந்த ஸ்டோரி முறைனா சாரிங்க, கொஞ்சம் எனக்கு இருமல். வேலை உங்களுக்கு செஞ்சு கடைசியில் வந்து லென்ஸில் ஒருத்தர் இருப்பான். நம்மளுக்கு வந்து ஏமாற்றிடுவோம் நம்மளை. ஒரு நிமிஷம். சரி, சில பேர் ஜிடி வாய்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு இப்படி இருக்காதே நினச்சிருக்கீங்க. இது வந்து டெஃபினட். என்னடா ரேடியோவாடா, ரேடியோ இப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அதான் சொன்னே டெஃபினட் எடிஷன். அதனால அப்புறம் ஒய் சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏதாச்சும். இப்போ ரூட் எனக்கு வந்து இது காமிக்குது. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தே தெரியுமா, ஜிடிஏ ஒய் சிட்டியில் எல்லா இடமும் எனக்கு அத்துப்படி. இப்பயும் அத்துப்படினா அப்போ டெஃபினட் எடிஷன் வச்சிடல. இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் அது நான் வந்து இழந்துட்டேன். நிறையா மிஷின்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னோட ஸ்டோரி மோட் என்னன்னா வந்து எல்லாரையும் கடைசியில் போட்டு தள்ளிடுவோம். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இவன் ராஜாவாயிடுவோம். கடைசியில் ஒய் சிட்டியில் எனக்கு எதிரி யாருமே இல்லை. நல்லா கிங்குடு இது. ஜிடிஏ சாலட்ரஸில் வந்து சிஜே வந்து அவங்க அம்மா இறந்தனால வந்து பழி வாங்கியிருக்கான். ஆனால் இதில் அதே ஜிடிஏ 5ல் வந்து ட்ரெவர் இருப்பான்ல, அவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணுவான். சும்மா கொலை பண்ணுவான், இல்லை வம்பு பண்ணால் கொலை பண்ணுவான். ஆனால் இதில் ஜிடிஏ ஒய் சிட்டியில் அப்படி இல்லை. இவன் தான் ராஜாவாக இருக்கணும்னுக்காக தான் கெட்டவங்க போட்டுக்கொள்வான். அதாவது இப்போ இங்கே சேவ் பண்ணிடலான்னு வாங்கிடுறாங்க. ஒரு நிமிஷம் போகலாம். மிஷின் வந்து முடியலாம். இனி நான் வந்து ஒரு மிஷின் முடியலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு மிஷினை முடிப்போம். அப்போ இல்லை, ஒரு 2 மிஷினை முடிப்போம், ஓகேவா? என்ட்ரு கொடு கட் பண்ணு தேவையில்ல. போகிறோம், தூங்குறோம். காரு நமக்கு பைக்கில் வேணும். சரி, ரேஸ் கடைக்கு போகும். இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கு, நல்லா இருக்குது. இதெல்லாம் இருக்குது நமக்கு பிடிச்ச கலர் ரெட்டு ப்ளூ. அதாவது ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ, இந்த 4 கலர் எனக்கு பிடிக்கும். பட் எல்லாத்துலேயும் இருக்கிற டாப் வந்து நம்மளோட ரெட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்லுன்னு மார்க் இருக்குல்ல, அங்கதான். டேய், அப்போ எல்லோ கலர் மார்க் பின்னாடி காட்டு, நீ யாராவது போகிறேன்னு கேட்பீங்க. நான் தான் சொன்னேன், நீ எல்லா இடமும் அத்துப்படி. இப்போ ஏன்டா இங்கே போயிட்டு இருக்கிறேன், ரோடு போகாம கேட்பீங்க. இருங்க, நான் இப்போ போகிறது பைக் இருக்குதான். ஆக்சுவலி இங்கே நிறைய வண்டி இருக்கும். நான் பைக் இருக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த இடத்துல இப்போ பைக் இருக்காதே, ஒரு இப்போ இருக்குது. இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டிகள் பார்க்கணும், இங்கே எடுத்துக்கலாம். இடம் இப்படி மேலே போனோம். நீ அப்படியே ரோட்லேயே போயிருக்கலாம். எதுக்கு மேலே போய் சொல்லி காரு இருக்கு. எதுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்குன்னு. கெஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. இங்கிருந்து ஒரே ஜம்பு வீடிங்கில் போகிறேன். பார்த்தீங்களா? அப்படியே இது நீ அப்படியே போயிருக்கலாம் கேட்பீங்க. ஐயா, நம்ம போனஸ் வச்சிருக்கேன். நம்ம வீலிங் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன்னா நமக்கு வந்து 28 ருபீஸ் தந்துருக்காங்க. இப்போ நம்ம வீலிங் அடிப்போம்.
வீலிங் எப்படி அடிக்கிறதுனா கண்ட்ரோல் கொடுங்க. கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா வீலிங் வரும். லைட்டாக அழுத்தி கண்ட்ரோல் கண்டினியூஸாக அழுத்திங்கன்னா விழுந்துருங்க. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று கண்ட்ரோல் விட்டு விட்டு அழுத்தணும். இல்லைன்னா நீங்கள் இது ஆக்சிலேட்டர் பட்டன் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி விழுந்துருவீங்க. இப்போ ஆச்சு நான் பின்னாடி போகணும். பரவாயில்ல, நான் அப்படிலாம் போக மாட்டேன். அந்த ப்ரோ லெஜண்ட் ப்ரோ பிளேயர் இப்படிலாம் போக மாட்டேன். இதெல்லாம் சாதாரணமாக போகிறது. அப்படி போகணும் எருதா. Damn. நெருங்காது கொலசாமியை வேண்டுக்கமாவே உரைக்காது வேடாசிமா உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். இப்போ நேராக இப்படி போகிறோம்னா ஆனால் கேட்டு மூடி இருக்கு அப்படிங்கிறதுங்க. நம்ம சில மிஷின்ஸ் முடிச்சாலும் கேட்டு தரணும். அந்த சுற்றி போக முடியாது. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னோட ப்ரோ டிரைவிங் ஸ்பீட் எப்படி இருக்கு. அட ஸ்டைலா நிறுத்தும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு தேவையான 3 சீட் கோட்ஸ் சொல்ல போறேன். அதை கேளுங்க. இப்போ நம்ம முதல்ல Now I gotta dress like a chump as well as hang out with them? I like this shirt. ஏங்க ஃபர்ஸ்ட் சீட் கோட் என்னன்னா NUTTERTOOLS கொடுத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இதுவும் இருக்குமாடா இதில் GTA 5 மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், டெஃபினட் எடிஷனில் இந்த R கொடுத்தீங்கன்னா வண்டியில் இருக்குமா R கொடுத்தீங்கன்னா அதாவது போலீஸ் ஆம்புலன்ஸ் பேன்சர் போலீஸ் ஆம்புலன்ஸ் தவிர வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா R கொடுத்தீங்கன்னா ரேடியோ காமிக்கும். இதில் வந்து நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களோட வெப்பன்ஸில் காமிக்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு THUGSTOOLS டக்ஸ் டூல்ஸ்னு நினைக்கிற வாயில் நுழையில. இதில் பார்த்தீங்கன்னா மோல்டோ இருக்கும், பிஸ்டல் இருக்கும், இல்லை டெக்னைன் இருக்கும், கிரகரா என்னது குரகரா என்ன தெரியல, ஷார்ட் கன் இருக்கும், ஸ்னைப்பர் ரீஃபில் இருக்கும், அப்புறம் பிராஸ் இது என்ன தெரியல, அப்புறம் ஃப்ளேம் ட்ராவர் இருக்கும், அப்புறம் பேஸ் பால் பேட் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா PROFESSIONALTOOLS அதாவது ப்ரொஃபஷனல் டூல்ஸு. இதில் வந்து எடுக்கணும்னா டென்டா அதாவது நைஃப் இருக்கும், அந்த நிஞ்சா நைஃப் இருக்கும். இதில் வந்து ரிமோட் கிரைனேட்ஸ் இருக்கும். அதில் கிரைனேட் போட்ட பிறகு நம்ம ரிமோட் கொடுத்தா தான் வரும். ஆனால் ஒன்று தான் வரும். ஒரு கிரைனேட் போட்டு ஒரு ரிமோட் கொடுத்தா ஒன்று தான் வெடியும். நீங்கள் நஞ்சுலாம் போட முடியாது. இல்லை ஒரு நிமிஷம் டெஃபினட் எடிஷனில் வந்து நடக்குமா தெரியல. ஆமாம், என்னால் ஒரு கிரைனேட் தான் போட முடியும். சரிங்க, இதுதான் இந்த பைக் வச்சு கொஞ்சம் முன்னாடி போய் இதில் வந்து நல்லா இருக்கும். கிரைண்ட் இருக்கும். இது 357 அதாவது சின்ன புட்டு புட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து மேக்கு, இது ஒரு மேக்கு. இது வந்து M4, இது வந்து B ஷாட் கன்னா, இது வந்து 308 ஸ்னைப்பரு, இது பிராஸ் இதுலேயும் இருக்கும், ஒரு ராக்கெட் லான்ச்சர். அச்சிச்சோ போலீஸு நல்லா பார்த்தேன். சரி, நான் மிஷின் முடிப்பேன். உங்களுக்கு இதே மாதிரி சீட் கோட்ஸ் வேணுமான்னு சொன்னேன். இந்த எக்கச்சக்கமான சீட் கோட்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் இருக்கு. எனக்கு இதில் எப்படி வந்து என்னோட ஃபேஸோட வரணும்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம் பார். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நின்னோன்னா ட்ரெஸ் கடைங்க, ஒரு ட்ரெஸ்ஸு கடை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வரும்.
பாத்தீங்களா பேடாசுமா பேடாசுமா ஒரு பைக் இருக்கும் நீங்க பைக் எடுத்துட்டு வரலன்னா ஏதாச்சும் வண்டி எடுத்துட்டு வரணும்னா கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸ்லோவா போகிறதுனால அந்த டைம்ல வந்து காரை விட வேகமா போகணும்னு கேட்டீங்கன்னா பைக்கு தான் அதான் உங்களுக்கு கூப்பிட்டு பைக்கு சரியா அதுக்கு அப்புறம் வண்டி இன்னொரு என்னன்னா இந்த இடம் இருக்கா இப்போ நீங்க ஏதாச்சும் தண்ணியில விழுந்து முழுகிட்டீங்க அப்படின்னா ஒரு நேரம் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து போனாதீங்க இந்த சிட்டியில நார்மலா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இதுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஏதாச்சும் வண்டி எடுத்துக்கணும் இல்ல நடந்து போயிட்டு நேரா போங்க சொல்ற வரைக்கும் அதான் இப்போ இந்த மாதிரி நடக்கும்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணி காமிச்சா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பைக் எங்க எடுக்கணும் நேரம் வாங்க அங்கிருந்து ஒரு பில்டிங் இப்போ காமிச்சல இந்த வெள்ளை கலர் பில்டிங் இங்க ஒரு வண்டி இருக்கும் போலீஸ் அவங்க எங்க இருக்குங்க டக்குனு பைக் எடுத்து ஓடிடும் நீங்க போறீங்க நல்லா லெஃப்ட் வந்தோடனே லெஃப்ட் போயிடுங்க லெஃப்ட் போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் இருக்கும் அதே பைக் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நேராக மேலே போய்ட்டோம் படிக்கட்டு மேலே ஆக்சுவலி இதெல்லாம் மேலே போனதே இல்லை போயிருக்கேன் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம் ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்கும் அந்த இது கிரே கலர்ல இருக்குல்ல அச்சிச்சோ ஏடுறா ஏடுறா ஓடு 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 அச்சிச்சோ போட்டு தள்ளிட்டு நான் போயிடுறேன் இன்னொரு சீக் கொடுங்க LEAVEME அலோன் லீவ் மீ அலோன் போட்டீங்கன்னா போலீஸ் இருக்க மாட்டோம் லீவ் மீ அலோன் ஓகேவா ஓகே பார்த்து மாறியாச்சு இது நான் இன்னும் மிஷினில் ஒரு மிஷின் கூட முடிக்கல அதுக்கே 12 நிமிஷம் போயிட்டு 13 நிமிஷம் ஆக போகுது 3, 2, 1 13 நிமிஷம் அதான் இப்போ நம்ம எங்க போறோம்னா அதாவது எங்களோட பாஸோட பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துல விடணுமா அதான் மிஷின் இதுக்கு அவனே விட்டுருக்கலாமே பாஸ்ல எத்தனை அடியால் வச்சிருப்பான் இதுக்காக அதை கூப்பிட்டு வரணுமா எவ்வளோ பெரிய ஆளு ஒரு டிராப் அண்ட் பிக்கப் பண்றதுக்கு டிரைவர் ஆக்கிட்டாங்க என்ட்ரு கொடுத்தாங்க ஸோ sound come பண்ணிக்கிறேன் Maybe. You mind me resting my hand in your lap? ஏன்னா உங்களுக்கு ஃபுல் சவுண்டா கேட்கும் நினைக்கிறேன் So difficult having ஆனா எனக்கு இங்க பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது ஃபுல் சவுண்ட் வச்சுட்டா ஓட்டுவேன் அதாவது விளையாடுவேன் நான் விட பேசிக்கலாம் முடியா சொல்ல மாதிரி கொஞ்சம் இரும்பல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா போன வீடியோல வந்து முன்னே சொல்லிட்டேன் தெரியாம நான் ஈகிள் கேமர் போட்டிருப்பேன் நீங்க என்ன அப்புறம் போயிட்டு என்னடா இது கேலக்ஸி தமிழ் கேமரா ஈகிள் கேமர் இருக்கு சோ அப்படிலாம் நினைச்சாங்க ஈகிள் கேமர்ன்றது தெரியாம அசாத எனக்கு அசாதா பிடிச்சிருந்துச்சு அந்த நேமு அப்புறம் கேலக்ஸி தமிழ் கேம் கிடச்சிருக்கு பேர் எனக்கு ஞாபகம் தோணுச்சு இது நல்லா இருக்குன்னு இது போட்டேன் ஸோ வச்சிக்காதீங்க இப்போ என்ன பண்ணோம் ஷார்ட்கட் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் அன்றைக்கி போனாடி என்ன பண்ணலாம் பாருங்களேன் சரி இறங்கிக்கிறேன் என்னன்னா நான் என்னன்னா இப்படி போயிட்டு இங்கே இருக்கா இப்போ நான் வந்து இங்கே இருக்கேனா
இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி வந்து இப்படி முடித்தேன் முன்ன. ஆனால் இங்கேயே இருக்கு இடம், நான் டிராவல் இல்லாமல் சுற்றிட்டு வந்து முடிச்சிட்டேன். இல்லை வேறு ஷார்ட் கட்டுன்னு நினச்சிருக்கேன். என்னன்னு சொல்கிறது, என்ன இந்த மாதிரி ஒரு அறிவுள்ள செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மலாம் பாருங்க இந்த பக்கம் வந்து இப்போ நமக்கு ஒரு 70 ரூபா சம்திங் 100 ரூபா கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். நான் சுற்றிட்டு வந்து இந்த ரோட்டில் வச்சுருக்கேன். வந்துட்டு இப்போ ட்ரிஃப்ட்டு போட்டு தென்னை மரத்தை இடித்து காரை பஸ்ட்டு பண்ணி மிஷின் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் மிஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆரம்பத்தில் நம்ம இந்த ஒரு கார் எடுத்தோம்ல, இதேமா ஒரு கார் எடுத்தோம். ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லைன்னா வந்து ஒரு பர்சனாக வந்துட்டு அப்பா நம்ம காசு முட்டையில் இருக்குது, இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம், அந்த மாதிரி நல்லா இருக்கும். அதாவது நான் இப்போ இந்த ஊருக்குள்ள ஒரு சிட்டிஸ்லாம் வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பணமே இல்லை, அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடிச்சு நம்ம பெரிய ஆளாகும், அந்த மாதிரி நல்லா இருக்கா. அதாவது சில யூடியூப் சேனலெல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அப்படி இன்னொரு எப்படி கன் எடுக்கிறது கேட்டிங்கன்னா, இன்னொரு கன் என்ன பண்ணுறீங்கன்னா, பீச் இருக்குல்ல, பீச் ஓரத்தில் செவுறு இருக்கும்ல, நல்லா வந்துக்கோங்க நல்லா. அதாவது இந்த எண்டில் இங்கே ஒரு சோஃபா இந்த இடத்துல ஒரு கன் வச்சுருப்பாங்களே, இங்கே இங்கே இருப்பாருங்க. இது வந்து இன்னும் கன்னுன்னா ஷார்ட் கன் நினைக்கிறேன். இன்னைக்கு எடுத்து வந்து என்ன கன்னு, இந்த கன்னு இந்த கன் தான், இது ஷார்ட் கன் பாருங்க எப்படி கன்னு. ஐயோ போலீஸ், லீவ் மீ அலோன் போடுவோம், லீவ் மீ அலோன் திருப்போட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டான். நான் போலீஸ் விட்டேன், ஆனால் இப்போ ஏன் தெரியுமா, லீவ் மீ அலோன் போட்டிருந்தேன், அந்த போலீஸ் தான் சுட்டேன், அதனால தான் அங்கே வரேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் மிஷன் போவோம். ஏறுற வண்டியில் வந்துட்டாங்க பார்த்துக்கலாம் ஆம்புலன்ஸு. இப்போ நேராக இதுக்கு நான் போயிட்டு இதை முட்ட போகிறேன் பைக்கு. நீங்கள் இப்போ நான் ஒரு இடம் காமிச்சல, ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வரும்போது நான் ஒரு அப்படியே லேண்டிங்கில் அப்படியே போனேன்ல, இந்த ரோட்ல இப்படி போயிட்டு இந்த ரோட்ல போயிட்டு வளைச்சி இந்த இடத்துக்கு போயிட்டு You just need to focus your eyes to look at healthy signs and not the signs of socialized barbarism, like shaving or wearing deodorant or... ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கூட ஏறலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து இல்லை போலீஸ் இடத்துல கூட இருந்தீங்கன்னா. ஒன்று சரிங்க, இந்த இடத்துல ஒரு இருங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கிரனேட் இருக்குமே, இங்கே இருக்கு பாருங்க கிரனேடு, கிரனேடு எனக்கு கிரனேட் இருக்கு, ஆனால் இங்கே கிரனேடு தெரியும் நினைக்கிறேன், பிளாக்காக இருக்குன்னு தெரியல கிரனேடு. இப்போ ஆக்சுவலி நீங்கள் இப்படி கூட ஏறி வரலாம், அதாவது இங்கிருந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து, அதாவது இப்படி ஏறி இப்படி கூட ஜம்ப் பண்ணி நீங்கள் போகலாம். பட் இப்போ நான் அப்படி போகல, யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த ரூட்டில் இருந்துருக்கேன். ஆக்சுவலி அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கா, அப்படி இந்த பக்கம் இருக்கும். இங்கே வந்துன்னா இது நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் அப்படியே ஃபீலிங் வரும். இந்த பிரிட்ஜ் ரொம்ப போகும்போது அப்படியே கார் இருக்கவங்க அப்படியே ஓட்டிங் வந்து அச்சிச்சோ அச்சிச்சோ நம்ம ஜிடிஏ வைஸ் சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் கன்னு வச்சு அந்த போலீஸ்லாம் வந்து துரத்திக்கிட்டு இருக்கோமோ நான் போட்டு தரணும்னா நமக்கு குட் சிட்டிசன்னு பதவி கிடைக்காது. அதே நீங்கள் சும்மா போயிட்டு கையில் வச்சுன்னா குட் சிட்டிசன் வரணும். பைக் ஏற்றி போகிறது,
ஏதாச்சும் வண்டி எடுத்துட்டு போறேன்னா குட் சிட்டி கிடைக்காது. அதாவது மல்லிபூ அச்சோ போட்டான்டா. மிஷின் ஃபெயில்டு. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில்டு காமிக்குங்க தான் வந்தேன். ஆக்சுவலி இந்த டெஃபினட் எடிஷன் வந்து கண்டினியூ பண்ணுறியா வேணாமான்னு நம்மளுக்கு இருக்கும். நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா கண்டினியூ ஆகும். வேணாம் நம்ம பட்டு போய் ஓகேவா. ஏய் என் பைக் எப்படி ரெட்டாக மாறிச்சு? பிளாக் பையரே ஒரு ஆள் எனக்கு ரெட்டு பிடிக்கும்னு சொல்லி வைஸ் சிட்டி உருவாங்கினாங்க. ராக் ஸ்டார் பிளேயர் வந்து எனக்கு பிடிச்சிச்சு. இப்போ நான் இன்னொரு ரூட் சொல்லிட்டா. இப்போ நான் வந்து அப்போ பிரிட்ஜில் ஒன்று வந்தேன். அப்புறம் அந்த பக்கம் இருந்து நான் ஒரு ஜம்ப் பண்ணேன். இப்போ நான் இந்த பக்கம் இருந்து பிரிட்ஜில் போன ஒரு ஜம்ப் ஆவேன். ஆனால் வேற ரூட்ல போகிறேன். அதாவது நேராக நம்ம பிடிச்சி தெரியல அப்படி போகாமல் லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி இதில் ஏற்றுறோன்னா டேரு பிளாக் ஃபிளிப் வச்சுருக்கேன். பிளாக் ஃபிளிப்பு ஏன் கிட்டிக்கு சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து சாலண்டஸை திருப்பி எடுக்கலாமா, இல்லைனா வந்து இது ஜிடிஏ வைஸ் சிட்டி முடிக்கலாமா, இல்லை ஜிடிஏ 3 முடிக்கலாமான்னு சொல்லுவேன். என்கிட்ட இது 3ம் இந்த டெஃபினட் எடிஷன் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது. டெவில் மே கிரை 4 என்கிட்ட இருக்குது. அது ப்ளே பண்ணலாமா, இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் மிஷின் முடிக்கலாமா, இல்லைனா வந்து இது அன்னது நீட் ஃபார் ஸ்பீடு அது முடிக்கலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் கேம் பேர் சொல்லுங்க, இல்லை அதை முடிக்கலாமா. அதனால் அது டவுன்லோட் பண்ணி விளையாட முடிச்சிதுன்னா அது விளாட்லாம். இல்லை நெக்ஸ்ட் வந்து என்னோட MSJK பிளாக் இருக்குது. அது நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலு. அதில் ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிங்களா, அதில் போட்டா மறக்காம கமெண்ட்டில் அதாவது இப்போ நான் எதுக்கு இச்சேன்னா, இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் போகும்போது கார் இடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோலிங்லேயே போவீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ இது என்ன மிஷின்னா, இதை போட்டு தள்ளுற மிஷின். இப்போயே போட்டு தள்ள மிஷின் ஃபெயிலில் காமிச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பேசிட்டு இதை போட்டு தள்ளணும். விசில் எடுத்துட்டு போட்டு. Hey, what you looking at? You better start talking. Hey, make me, you prick. Shit. அச்சிச்சோ என்ன நீ போட்டு தள்ள கத்தி கால்மாவா, நீ வந்து ஷெஃப்பு, அதனால ஒரு கத்தியில் போட்டு தள்ளுறேன். கொஞ்சம் நான் சுட்டுட்டோன்னா ஃபோன் எடுத்துக்கணும். இப்போ வந்து லென்ஸ் வரும். லென்ஸு. Oh, way to go, tough guy. நீ வந்து என்னன்னா கடைசியில் நம்ம ஏமாத்திடுவோம். That should make it real chatty. You want some too? Hey, shit. I want what you want, brother. What's that? You're green, and my dead brother's white lady. பாரு ஓவரா வயசு மிஷின் முடிக்கும் பாருங்க, எனக்கு புரியும். இப்போ இவனை போட்டு தரணும் டிஸ்வேன்னு சொல்லுவான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இவனை அடிச்சுட்டு போகணும். இப்போ நான் என்ன தொட்டினே வருவாங்க வண்டி எடுத்துக்கு. இப்போ வந்து காரில் உட்காந்துருப்போம். நான் முடிச்சிட்டோம். நம்ம காரில் உட்காந்துருப்போம். இப்போ நான் கார் அந்த பக்கத்து ரூட் இருக்குது. இப்போ நான் லீமியாலன்னு போட்டு போகிறதுக்கு டைம் ஆகும். இது எடுத்துக்கிட்டேன்னா, அதாவது இப்போ ஒரு லோகோ காமிச்சில்ல, அப்படி எதுக்குன்னா வந்து நமக்கு போலீஸ் இருக்குமோ அது எடுக்கணும், ஒவ்வொரு ஸ்டாராக நமக்கு குறையும். இப்போ நம்ம இவனை எடுத்துகிட்டு போயிட்டு அம்முனேஷனில் போய் கன்னு வாங்கணும். நம்ம இல்லை One thing you gotta realize about this town, you gotta pack some heat. The local gun shop is a couple of blocks away. ரேடியோ ஐயோ அப்புறம் MSJK பிளாக்ல வந்து நம்ம 77ல் இருக்கோம்.
77 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். நீங்கள் சீக்கிரம் 100 கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். 1K கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். ஏன் 1 மில்லியனுக்கு மேலே கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற சேனல், அதாவது ஃபேக்ஸ் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு சேனலாக ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா சேகர்லாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? என்னோட ஃபஸ்ட்டு சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த மிஷினை முடிச்சோன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மிஷின் முடிக்கணும், 2 மிஷின் முடிக்கணும், 3 மிஷின் முடிக்கணும் தெரியாது. எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே பாருங்களேன், அம்முனேஷன் வந்து நான் இந்த ரோட்டில் போய் இந்த ரோட்டுக்கு இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணிக்கிறேன் மிஷினில். ஃபுல் ஜூமிங்கில் இருக்கலாம். சரி, இந்த ரோட்டுக்கு இப்படி போயிட்டு இப்படி இருக்கணும். ஆனால் பாருங்களேன், இந்த செடி போகிற மேலே ஏறி நான் போக சொல்லுது. நான் அப்படிதான் போவேன். அப்படியே காய்ப்பாங்க. இந்த ஒரு இடம் மட்டும் தப்பு பண்ணிச்சு பாருங்க. கிராஸா போக சொல்லுது. கிராஸா அரை மணி நேரம் கிட்ட வந்துருச்சு. இந்த மிஷினை அப்படி நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது பிங்க் பார்க்ல போயிட்டு இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் கன்னு வாங்கி காமிக்கிறேன். நம்ம சீட் கோச் போட கன்னு வாங்கலாம். இல்லைன்னு சீட் கோச்லாம் வேணாம், அதுக்கு அப்படியே ரியலாக விளாடணும். அதாவது சீட் கோச் வந்து ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணாமல் நேர் வழியில் போய் இது பண்ணோன்னா அது எப்படின்னு காமிக்கிறீங்க. இறங்கிக்கோங்க. ஏதாவது இங்கே பிங்க் மார்க் இருக்கா, போய் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது மூவ் பண்ணிக்கோங்க. ஏரோ வச்சு நீங்கள் எதுலேருந்து நடிங்களோ அதுலேருந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிக்கணும். நம்மளால் வாங்க முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோ அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. இது அவுட் ஆஃப். ஆக்சுவலி இந்த கண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த கண்ணு இருக்கானே எனக்கு தெரியல. ஒரு கடைசியாக ஒரு காமிச்சல்ல அது. இப்போ இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. வேற எதுவுமே நம்ம இல்லையா? இருங்க, இந்த கண்ணு நம்ம கிட்ட இருக்கு, இந்த கண்ணு நம்ம கிட்ட இருக்கு, இந்த கண்ணு நம்ம கிட்ட இருக்கு, இந்த கண்ணும் நம்ம கிட்ட இருக்கும். அதுதான் காமி நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணல. இப்போ என்னன்னா இந்த பிஸ்டலில் காடி பண்ணிட்டு நான் வரேன். அதாவது காலி பண்ணுறேன்னா ஆக்சுவலி அது எது காமிக்குது, ஒரு நாள் இப்படிதான் இருக்கும்னு காமிக்குதான்னு தெரில. ஓகே 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 பிஸ்டல் தீர்ந்துச்சா? கோ டு கெட் ஹிம்மா லெஃப்ட். ஓகேங்க. ஆக்சுவலி நம்மகிட்ட பிஸ்டல் இருந்துச்சுன்னா நம்ம காமிக்குது. ஆக்சுவலி இங்கே நோட் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அண்ட் புல்லட்ஸ் ஆர்மர் இருக்கிற இடத்துல வந்து என்னோட இது ஆக்சுவலாக வேற சொல்கிறேன். டைம் ஆகுது வான்னு. நோட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதாவது எனக்கு இந்த பிஸ்டல் எங்கிட்ட இருந்துச்சு இல்லை, புல்லட்லாம் காமிச்சது இல்லை. அங்கே இந்த கேரட் இவ்வளோ அவங்கள அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம ஷார்ட்கட்டில் தான் கூப்பிட்டு போகுது. ஆயிடுச்சு போல. பாருங்க, இந்த ரோட்ல கூப்பிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் இப்படி காமிக்கவே கூடாது, இவன் காமிக்க கூடாது, சந்து மூஞ்சில் போ அப்படிலாம் காமிக்க கூடாது. ஏன்னா அவங்க நேர் வழியில் தான் கூப்பிட்டு போவாங்க. கரெக்டாக நம்ம வந்து ½ ஹவர் இந்த மிஷின் முடிக்க போகிறோம். ½ ஹவர் கரெக்டாக ஷார்ட் ½ ஹவர். ஓகேவா? 10 செகண்டில் ஒரு 30க்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு ஓகே சொன்னல. கரெக்டாக என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிடலாம். ஓகே கரெக்டாக 10 செகண்டில் முடிச்சாச்சு.